சிவகார்த்திகேயன் இப்போதைக்கு வேற லெவல்ல ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. துப்பாக்கியை புடிங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் எப்போ கையில துப்பாக்கி கொடுத்தாரோ அதிலிருந்து வேற லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு. லாஸ்டா அமரன் திரைப்படம் வேற மாதிரி இட்டு உலக அளவில் 300 கோடிக்கும் மேல வசூல் வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பயங்கரமான சம்பவத்தை அந்த படம் பண்ணியிருக்கேன். அந்த படத்துக்கு அப்புறமா இப்போ அவருடைய லைன் அப்ப பார்த்தாலே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு படங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏஆர் முருதாஸ் கூட ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அதுக்கடுத்து சுதா கொங்காரா அவங்க கூட ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம சுதா கொங்காரா சுரரை போற்று அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்தியில ரீமேக் பண்ணாங்க. அது பெருசா போல, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா சூர்யா கெரியர்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படமா சூரரை போற்று படத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த படத்துக்கு அப்புறமா அதே கூட்டணியில புறநானூறு அப்படின்ற ஒரு படம் நடக்க வேண்டியது. ஆனா அந்த படம் நடக்கல, அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சூர்யா நடிக்கிறதா அந்த கதையில நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. நம்ம சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லாம நம்ம அதர்வா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிலாம் கூட இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம் பண்றாங்க. ஒரு கதாபாத்திரமும் ஒரு ஆக்டருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதாபாத்திரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சும்மா வந்துட்டு போற மாதிரிலாம் இல்லாம எல்லாருக்குமே இந்த படத்துல இம்பார்ட்டன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. SK25 அதாவது நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய 25வது படம். ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட் இருக்கு இந்த சினிமால. எந்த ஒரு ஆக்டரா இருந்தாலும் அவங்களுடைய 25, 50வது படம் ஃபிளாப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதை முறியடிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி. அதுக்கடுத்து நம்ம தல அஜித்துக்கு மங்காத்தா வேற மாதிரிட்டு நம்ம விஜய் சேதுபதிக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்டா வெளியே வந்த மகாராஜா மகா 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 அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல பண்ணிடுச்சு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ சிவகார்த்திகேயனுக்கு 25வது படமா இந்த படம் வரப்போகுது. ஸோ டெஃபினட்டா அவருடைய 25வது படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த படம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு என்ன தலைப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல புறநானூறு அப்படின்ற மாதிரி ஒர்க்கிங் டைட்டிலா தான் நம்ம சூர்யா அவர்கள் நடிக்கிறதப்பவே வச்சிருந்தாங்க. அது வந்து அபிஷியலா படத்துடைய டைட்டில் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. ஒர்க்கிங் டைட்டில் புறநானூறு. ஸோ அதுக்கடுத்து டைட்டில் மாத்தலாம், மாத்தாமலையும் போகலாம். இப்போ அபிஷியலாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது இந்த படத்துடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா பராசக்தி. பராசக்தி ஹீரோட பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்து இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பராசக்தி அப்படின்ற சூப்பர் ஸ்டாருடைய ரொம்ப ஃபேமஸான டைலாக் தான் இந்த படத்துடைய தலைப்பு. அது எப்படி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ஒரு டைட்டில் டீசர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டீசரை சென்சார் பண்ணியிருக்காங்க. சென்சார் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு பராசக்தி அப்படின்ற மாதிரி. ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு 4 மணிக்கு சர்ப்ரைஸா அந்த டைட்டில் டீசரை லான்ச் பண்ண போறாங்களாமா. எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு ப்ரோ. என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு டைட்டில் தெரியும் ப்ரோ, ஒன்றும் சர்ப்ரைஸ்லாம் இல்லை, நீங்கள் டைரெக்டாகவே டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த அப்டேட் நீங்கள் கொண்டு வரலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு இந்த SK25 அதாவது பராசக்தி படத்துடைய டைட்டில் டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் டோன்ல ஒரு வேற மாதிரி ஒரு டீசர். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன்.